Watch full episodes on Jio Hotstar. நல்ல பெருசு எங்க இருந்து வந்திருக்கானே? நீங்க எதுக்காக இத கேக்குறீங்க? என்னையவே நீ எதிர்த்து பேசுறியா? என்ன பண்றீங்க? பேக் இழுக்காதீங்க ப்ளீஸ். வெளியூர்ல இருந்து வந்திருக்கல, கண்டிப்பா அதுல ஏதாவது பொருள் இருக்கும். கொடு. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. திருடங்க, யாராவது அவங்கள புடிங்க. என் பேக்க புடிங்கிட்டு ஓடுறாங்க. அவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிற விருந்தாளிங்க. ஒழுங்கா அவங்களோட பேக திரும்ப கொடுத்துருங்க. சின்ன பையா, போய் கிரவுண்ட்ல விளையாடு போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சார், உங்க பேக புடிங்க. தேங்க்யூ சிவா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீ ரொம்ப நாளா ஃபைட் பண்ற. தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட், இவர்தான் மார்க்சிசோ. இவர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்க வந்திருக்காரு. உங்களுக்கு இவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸை பத்தி சொல்ல போறாங்க. மார்ஷல் ஆர்ட்ஸால மைண்டும் பாடியும் ஃபிட்டா இருக்கும். இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது. இவரோட ஆர்ட்டை இப்ப நம்ம பார்க்கலாம். சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இவன் என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அப்புறம் ஒரு நல்ல ஃபைட்டர். இப்போ உங்க எல்லார் முன்னாடியும் தன்னோட மார்ஷல் ஆர்ட்டை செஞ்சு காட்ட போறாரு. நான் இங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன். எந்த ரவுடிங்க உங்களை அட்டாக் பண்ணாங்க? ஓகே இன்ஸ்பெக்டர், நான் சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் இவனோட மார்ஷல் ஆர்ட்டை நீங்க பாருங்க. இப்ப எதுக்கு அவரு கைய தூக்குறாரு? அவரே அந்த மரத்துண்ட உடைக்க போறாராமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. கண்டிப்பா அவர் அந்த மரத்துண்ட உடைக்க போறாரு. லட்டு சிங் அங்கிள், அந்த மரத்துண்டுக்குள்ள வெறும் பேப்பர் தான் இருக்கும் போல. இல்லனா யாராவது இவ்ளோ பெரிய மரக்கட்டைய ஒரே கையால அடிச்சு உடைப்பாங்களா? நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆதி. லட்டு சிங் சார், அங்க ஒரு மரக்கட்டை இருக்கு பாருங்க. அத உடைச்சு புஜபல பராக்கிரமசாலின்னு நிரூபிங்க. நீங்களா உங்க போலீஸ் ட்ரைனிங்ல எவ்வளவு கட்டைய உடைச்சு போட்டிருப்பீங்க. ஆமா, கண்டிப்பா உடைக்கிறேன். இதெல்லாம் சாதாரண விஷயம். இத நான் வேர்க்கல உடைக்கிற டைம்க்குள்ள உடைச்சிடுவேன். ஓகே ஓகே, அப்படினா வந்து உடைச்சு காட்டுங்க. இங்க இருக்கிற எந்த பொருளும் போலி கிடையாது. எல்லாமே உண்மைதான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. I am the best. I am the best. Manchu the best. Manchu the best. Shiva is the best. எங்க Shiva is the best. நீ அந்த மரத்துண்ட வேணா உடைச்சிருக்கலாம். ஆனா சண்டை போடுறதுக்கு எங்க சிவாவை மிஞ்ச ஆளே இல்ல. No, Manchu is the best. Shiva is the best. Shiva is the best. இல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க நம்மளோட கெஸ்ட். அவங்க கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே, அப்படினா உன்கிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன். ஃபைட் பண்ணலாமா? அன்ஷு, நீ என்ன பண்ற? இல்ல,
நான் உங்க கூட ஃபைட் பண்றதுக்கு விரும்பல. எனக்கு கொஞ்சம் ஃபைட் தெரியும் தான், ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க தான் பெஸ்ட். வெரி குட். அந்த பயம் இருக்கணும். வேதாஸ் பசங்க எல்லாரும் இவ்ளோ பயந்தாங்கறீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? மான்சு இஸ் தி பெஸ்ட். வேதா சிட்டியை சேர்ந்த நாங்க பயந்தங்கோலி இல்ல. உங்க சேலஞ்சை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரேவா ப்ளீஸ் அப்படி சொல்லாத. இல்ல சிவா, இது இப்போ நம்ம ஊரோட மான பிரச்சனை. சிவா, நீ இப்போ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். நாங்க சேலஞ்சை அக்செப்ட் பண்றோம். மான்சு கூட சிவா ஃபைட் பண்ணுவான். சிவா இப்போ சேலஞ்ச் பண்ணியாச்சு இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஃபைட்டை நாம வச்சுக்கலாம். அதே மாதிரி எங்க ஃபைட்லயும் உங்க ஃபைட்லயும் இருக்கிற வித்தியாசம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். போ, ஃபைட்காக பிராக்டிஸ் பண்ணு. கம் ஆன், வா. உன்னை விட மாட்டேன். சிவா, நான் என்னோட கராத்தே குன்ஃபூவை மிக்ஸ் பண்ணி அவனை அடிச்சு துவைக்க போறேன். சிவா, நான் உன்னை ட்ரெயின் பண்றேன். ஏன்னா உன்னோட டெக்னிக்கும் எங்களோட டெக்னிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால எங்க டெக்னிக்கை பத்தியும் உனக்கு தெரியணும் இல்லையா? ஆனா சார், அவங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சே. நீங்க எதுக்காக எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்கன்னா உங்களை தானே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். இல்ல, அவங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த அவங்க கத்துக்கவே இல்ல. அதுதான் பொறுமை, ஹம்பிள்னஸ். அவங்களுக்குள்ள அகங்காரம் வந்துருச்சு. நீ மார்க்கெட்ல சண்டை போட்டதை பார்த்ததும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட. உன்னால மட்டும்தான் அவங்களோட தலகணத்தை அழிக்க முடியும். தேங்க்யூ சார். நீங்க என்ன நம்பினதை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்னப்பா பிராக்டிஸ்லாம் எப்படி போகுது? உங்க ஃப்ரெண்ட் மட்டும் எங்க பாஸ் முன்னாடி வந்து நின்னா அப்போ தெரியும் உங்க கதை. அட, நீங்க என் ஃப்ரெண்ட் அடிக்க போறீங்களா? நாங்க வந்து உங்களை அடிக்க போறோம். என்ன தைரியம்? நீ எங்களை அடிச்சிடுவியா? இரு வரேன். ஏப்பா, நீங்க ஃபைட்டிங்ல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா ஓடுறதுல நீங்க பெரிய ஆளே இல்லப்பா. ஹேய், உங்களால சின்ன குழந்தைய பிடிக்க முடியலையா? அடி வாங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க ட்ரைனிங்கா? இங்க நின்னு டயலாக் பேசுறதுக்கு பதிலா போய் பிடிக்கலாம்ல. என்னது இங்க என்ன நடக்குது? எங்க ஊரு பசங்களை அடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா இப்பவே உங்களை பிடிச்சு நான் ஜெயில போட்டு அடைச்சிடுவேன். சேலஞ்ச் அன்னைக்கு ஃபைட் பண்ணிக்கலாம். போங்க, இப்ப இங்க இருந்து போங்க, போங்க. அந்த சிவா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க. ஓகே பாஸ், நீங்க 38 சேம்பர் ஆஃப் ஷாலினோட ஃபைட்டர் பாஸ். ஆனா அவன் ஒரு சாதாரண சின்ன பையன். அவன் கூட சண்டை போட்டா உங்களுக்கு தான் அவமானம். அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. அடிக்கிற அடியில அவன் ஃபைட்டுக்காக என் முன்னாடி வரவே கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி, உன்கிட்ட சண்டை போட முடியாதுன்னு அவனே என்கிட்ட சொல்லணும். எஸ் பாஸ், இப்பயே நாங்க போறோம். பெரிய ஃபைட்டர்னு நினைப்பா? மான்சு கிட்டே சேலஞ்சா? முதல்ல தூக்குங்க அந்த பையனை.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.